வந்தா இதை இப்படி நேரா வைக்க முடியாதியா? இப்படித்தான் வைக்க முடியும். டிரைவர் பிரேக் போட்டா யார் முதுகுலையாவது குத்திடும். அப்ப இறங்கி கீழே நிறுத்து. ரொம்ப நன்றி. நீ போன சாம்ப சிவா சங்கர 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 ஏப்பா என் பின்னாலே வர்ற? நான் நடந்தா நீ நடக்கிற, நான் நின்னா நீ நிக்கிற. என்ன விஷயம்? டெல்லிக்கு போகலையா? உங்ககிட்ட ஒரு ஜோலியை முடிச்சுட்டு அப்புறம் டெல்லிக்கு போலான்னு இருக்கேன். நீ என்னடா அப்படி அலைய விடுறிய? என்கிட்ட ஒரு ஜோலியா? என்னது? இங்க எப்படியா பேசுறது? உட்லண்ட்ஸ் ஹோட்டல்ல ஒரு ரூம் எடுப்போமா? அங்க வேண்டாம், வேற இடம் இருக்கா? ஏன் இடத்துக்கு வர்றியா? ஓ இடம் எது? மயானம். என் இடத்துக்கு போயிட்டு அப்புறம் உன் இடத்துக்கு போலாம். ஓ இடமா? குண்டு புள்ள சத்திரம் தானே? அது எப்படி உனக்கு தெரியும்? பிச்சைக்காரங்களை ஒழிச்சு போலாமா? தைரியம் இருக்கா? வா. அடமுண்டம். என்னையா தாப்பா போடுற? பேசாத. என்னையா பேசணும்னு கூட்டு வந்துட்டு பேசாதன்ற? ஏயா கனக சபை எனக்கு 10,000 ரூபாய் கொடுத்தா உனக்கு என்னையா? நீ என்ன பெரிய மந்திரவாதியா இல்ல சித்தனா? வாடகைக்கு ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கிட்டு என்னையவா மிரட்டுற? புரியுது. டெல்லிக்கு போறியா? முண்டா இப்படியே முண்டமாவா டெல்லிக்கு போற? வேட்டி எடுத்து கட்டுற? எங்கயா கட்டுறது? எல்லாத்தையும் நான் கட்ட முடியாம அந்த இடத்துல தொங்க விட்டிய. அதை எடுத்து விடு. இந்த பாம்பெல்லாம் எடுத்து விடியா, எடுத்து விடியா. என் உடம்புல இருக்கிற பாம்பெல்லாம் எடுத்தா விட்டனே. உடம்புல இருக்கிற பாம்பை சொல்லலையா? என் உடம்புல இருக்கிற பாம்பை எடுத்து உடம்புல விட்டுக்க. அதெல்லாம் இப்ப முடியாது. எப்படி இருக்குது? எப்படி இருக்க பாரியா? இதை வச்சுக்கோ. கொஞ்ச நாளைக்கு நீ சிவனாயிரு, நான் சிவனேன்னு இருக்கேன். எடுத்து விட்டியா? சங்கு சேகண்டி சத்தம் எல்லாம் கேக்குறியா? நீ கொடுத்து வச்சவையா? செத்தவனுக்கெல்லாம் சங்கு சேகண்டி கேக்குமா? நீ சாகாமே உனக்கு கேக்குது. இப்படியே மயானத்துக்கு போவோம் வா. இனிமே நான் ஒண்ணு சொல்ல மாட்டேன். பாம்பெல்லாம் எடுத்து விடியா?
ஒரு நாளைக்கு சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு உனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு. காலம் பூரா நான் சுத்திக்கிட்டு இருக்கேன் உடம்புல, எனக்கு எப்படி இருக்கும்? உனக்கு வேண்டாத வேலை. எனக்கு வேணுங்கிற வேலை அதுல தலையிடாத. யோ 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 உன் காலில் நான் விழுகிறேயா? இந்த பாம்பை எடுத்து விடியா? நீ எதுல விழுந்தாலும் சரி, நீ மயானத்துக்கு தான் இப்ப வரணும். இதுல கத்தி வேற ஏயா? அதுமா தொங்குது. உன்னையும் தொங்க விட்டுருப்பேன். பேசணுமேன்னு கீழே இருக்க விட்டேன். இனிமே நான் உன்னை சுத்த மாட்டேன், உன் பேச்சுக்கு வர மாட்டேன், உன்னை நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். இந்த பாம்பை எல்லாம் எடுத்து விட்டுறியா? டேய், எல்லாரும் இறங்கி வாங்கடா. வரதா, கனக சபையை மாறப்பன்னு என்னென்ன செய்யறாங்களோ அப்ப என்கிட்ட வந்து சொல்லணும். இல்ல என் மச்சான் மகாவிஷ்ணு கிட்ட இருக்க 5 தலை பாம்பு, அதை அனுப்ப சொல்லுவேன். அதை கண்டா எனக்கே பயம். ஜாக்கிரதை. ஆண்டவனே, நான் அப்பவே சொன்னேன், கனக சபை அநியாயமா சம்பாரிச்ச பணம் இது எனக்கு வேண்டான்னு. நீங்க தான் வற்புறுத்தி வாங்கி கொடுத்தீங்க. என் பொண்ணு கல்யாணமே நின்னு போச்சுங்களே. பூசாரி, அநியாயம் பண்ணாத பணத்துலதான் உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்ச, அது இந்த ஜென்மத்துல நடக்கும். வாஸ்தவம் தாங்க. ஏன் ஆண்டவனே, நீங்க மனசு வச்சா இந்த பணத்தை உங்க கையாலேயே படைச்சு கொடுக்க முடியாதுங்களா? பூசாரி, கள்ள நோட்டை அடிக்கிறவன் அச்சாவிசில் அடிக்கிறான், அதையே நீ என் கையால படைச்சு கொடுறான்னு சொல்ற. பூசாரி, கவர்மெண்ட்டுக்கு தெரியாம பணத்தை அடிச்சாலும் சரி படைச்சாலும் சரி அது கள்ள பணம் தான் பூசாரி. அப்போ கேலண்டர்ல லட்சுமி கையில இருந்து பணம் கொட்டுற மாதிரி படம் போட்டிருக்குங்களே, அது மாதிரி உங்க கையில இருந்தும் கொட்டாதுங்களா? ஏயா, பேராசையினால உங்க இஷ்டத்துக்கு ஒரு கேலண்டர் அடிச்சு வச்சுக்கிட்டா அதுக்கு நானா பொறுப்பு? அப்போ லட்சுமி கையில இருந்து கொட்டுற பணம் யாரு கையில இருந்து கொட்டினாலும் சரி அது கள்ள பணம் தான் பூசாரி. அப்போ தெய்வங்களால பணமா தர முடியாதுங்களா? எங்களால எதுவாகவும் தர முடியாது. அப்புறம் எப்படிங்க? நீங்களே உழைச்சு சம்பாதிக்கணும். உழைக்கணுமா? உழைக்கணும்னா உழைக்கணும் பூசாரி. பாம்புகார விஷயம் என்னாச்சு? நிறுத்துங்க. பாம்புகாரனா இப்ப நினைச்சாலும் கொலையெல்லாம் நடுங்குதுங்க. கத்தி எடுத்துட்டு குத்த போனேன், கழுத்துல ஒரு பாம்பு போட்டுனா அப்படின்னு சீறி வந்துடுங்க. அடாடா, எத்தனை பாம்பு எத்தனை பாம்பு! பாம்பு பண்ணே வச்சிருப்பா போல இருக்குது. உடம்பெல்லாம் அவன் பித்தளை பாம்பை போட்டுட்டு அலையறான். நிஜ பாம்பு யாரு கிட்டடா காது குத்துற? காது குத்துறனா? கொஞ்சம் விட்டால தெரியும், காது மூக்கு எல்லா இடத்தையும் கொத்தும். ஏங்க, பித்தளை பாம்புக்கு நிஜ பாம்புக்கு எனக்கு வித்தியாசம் தெரியாதா? என்னங்க, இப்படி ஒண்ணு போகுது, இப்படி ஒண்ணு போகுது, இப்படி ஒண்ணு ஓடுது, இப்படி ஒண்ணு ஓடுது. அதெல்லாம் சித்து வேலைடா. 3.25 நாழிகை தான் நிக்கும். 3.25 நாழிகை இருக்குங்க. 3 சொடக்கு பத்தாது. இவ்வளவு வீராப்பு பேசுறீங்களே, எங்க நீங்க போங்க, வேணா நான் கூட்டு வரட்டா? எனக்காவது சின்ன பாம்பை விட்டான், நீங்க போனீங்கன்னா அவன் மச்சனங்கிட்ட 5 தலை பாம்பு இருக்கும், அதை விடுவான். ஒரு அடிக்கு 5 கொத்து. அவனை வெளியே விட்டாதானடா 5 கொத்து 6 கொத்தெல்லாம். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளிட்டா அவனும் கம்பி எண்ணுவான், பாம்பும் கம்பி எண்ணும். பாம்பு கம்பி எண்ணுமா? ஏங்க, கம்பி வழியா பாம்பு வந்துடாதா? அவ்வளவு மூளை இருந்திருந்தா நீங்க ஏன் தேர்தல தோக்குறீங்க? தேர்தல்ல நான் சேர்ந்ததுக்காக உங்க எல்லாருக்குமே இளக்காரமா போயிட்டனா? நான் பேசினபடி நீ டெல்லிக்கு போ, கூப்பிட்டா வா. சரிங்க. இப்படியே வா போற. வேற யாரையாவது குத்திட்டு போவா? குத்திட்டு போவாத, குளிச்சுட்டு போ. சரிங்க. குப்பு குப்புன்னு வேர்க்கிறப்பா. சாமி ஆண்டவனே, 2 நாளா என் புருஷனை காணும். எங்களுக்குள்ள சண்டை வந்து நான் என்னதான் திட்டினாலும் ராத்திரிக்கு சோறு திங்க எப்படி வீட்டுக்கு வந்துடும். இப்ப எடுத்து வச்சு நானே திங்கிறேன். ஏதோ தங்கம் செய்ய போறதா சொல்லிக்கிட்டு இந்த பாம்புகார சுவாமி கூட ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு தெரிஞ்சதா சொன்னாங்க. அப்படி எதையாவது செஞ்சு எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டாரா? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. கேட்கலாம்னா அந்த பாம்பு சாமியும் காணும், இவரையும் காணும். அவரை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருப்பா. உனக்கு அழுதல் இல்லாத நல்ல தேங்காயா வாங்கி செதறக விடுத்துறேன். கொப்பம் தண்ணான விட்ட என்னையாது சொல்லாம கொள்ளாம வந்து முழு நிக்கிறேன். எனக்கு திடீர்னு தோன்றி திடீர்னு மறைஞ்சுதான் பழக்கம். நீ திடீர்னு தான் தோணு, திடீர்னு தான் மறை. என் புருஷனை எங்க மறைச்சு வச்சிருக்க? என்னமோ தங்கம் செய்ய போறேன்னு சொல்லி கூட்டிட்டு போனியா? நானா? அவன்ல என்ன கூட்டிட்டு போய் 4 பாம்பு வேணும்னு கேட்டான், கொடுத்தேன். வேண்டான்னு திருப்பி கொடுத்துட்டான், போட்டுக்கிட்டேன். தங்கம் செய்ய பாம்பா வேணும்? அது உன் புருஷனை கேளு. எங்க ஒழிச்சு வச்சிருக்கியா? நான் ஒழிச்சு வைக்கல, அந்த கனகசாவிட்ட போய் கேளு. அவனை அவர் டெல்லிக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காரு. இவர் அதுக்கு டெல்லிக்கு போனாரு? கனகசபை தேர்தல் தோத்து போயிட்டார்ல, அதுக்கு பதிலா இவர் அனுப்பிச்சு வச்சிருக்காரு டெல்லிக்கு. டெல்லிக்கு எல்லாம் போனா திரும்பி வர முடியுமா? ஏன், ரயில் இருக்கு, கையில காசு இருக்கு. இந்த பரந்த விளையாட்டுலாம் என்கிட்ட வச்சுக்காதாம். உங்ககிட்ட நான் விளையாடுறேன். பேசாம கனகசபைட்ட போ, கேளு. தெரியாதும்பா, விடாத. விட மாட்டேனே. இப்போ போறேன். 2ல 1 நாளை என்னன்னு கேட்டு பாரு பாரு பாரு. 2ல 1. எதுக்காக எங்க வீட்டுக்கார டெல்லிக்கு அனுப்புனீங்க? அவன் டெல்லிக்கு போன விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாம் அந்த பாம்புகாரசாமி தான் சொன்னுச்சு. யார் அந்த பித்தளை பாம்புக்காரனா?
ஊர்ல இருக்கிற உபத்திரவம் போதாதுன்னு இவன் வேற புதுசா முளைச்சிருக்கான். முத்தம்மா, ஒரு பெரிய காரியத்தை சாதிக்கிறதுக்காக தான் உன் புருஷன் டெல்லிக்கு போயிருக்கான். ஆமா, யாராரோ போய் அங்க ஒண்ணும் பண்ண முடியலையா, இவர் தான் போய் பெரிய காரியத்தை சாதிக்க போறாரு. அப்படி என்ன பெரிய காரியம்? நீ விவரம் தெரியாத பொண்ணு. முத்து, வாயேன். என்ன? இன்னைக்கு ராத்திரி ஊர் அடங்குனதுக்கு அப்புறம் நீ மட்டும் தனியா என் வீட்டுக்கு வா. எங்க அப்பா ராத்திரில உங்க வீட்டுக்கா? நான் வர மாட்டேப்பா. ஏன்பா? வரக்கூடாதுப்பா. அப்பாவா? அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க இப்ப சொல்லி ஆகணும். சொல்லலைன்னா என்ன பண்ணுவே? சொல்லலைன்னா என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன் தெரியுமில்ல? விரால் மீன உயிரோட செங்கல்ல வச்சு உரசுற மாதிரி உரசி விடுவோம். இல்ல இருக்கவே இருக்கு போலீஸ் ஸ்டேஷன். அவங்க வந்து விசாரிச்சாங்கன்னா உங்க வண்டவாளம் எல்லாம் ஆதியோட அந்தமா தெரிஞ்சு போகும். முத்தம்மா, 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 என்ன நீ மூச்சு விடாம பேசிட்டே இருக்கிற? பின்ன என்ன, சான் பள்ளியா இருந்தாலும் ஆம்பளை வீட்டுல இருக்கிறது ஒரு பொம்பளைக்கு தைரியம் தானே. என்னதான் சண்டை போட்டாலும் திட்டினாலும் வீட்டுக்கு வந்துருவார். இந்த ஒரு வாரமா வீடே விரிச்சோன்னு கிடக்கு. அவர் இல்லாம எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. அவன் இல்லாம உனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, அவன் இருந்தான்னா எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. ஏன் அவர் உங்களை தூங்க விடாம கிச்சு கிச்சு முட்டுறாரா? கிச்சு கிச்சு மூட்டா பரவாயில்லையே, நடுங்க வைக்கிறான். பொதுமக்கள் பெட்டிஷன் எழுதி போட்டிருக்காங்க. இன்ஸ்பெக்டரையா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு. நட ஸ்டேஷனுக்கு. ஸ்டேஷனுக்கு? சென்ட்ரலா எக்மோரா? போலீஸ் ஸ்டேஷனுக்குயா. ஓஹோ, ஏதோ என்ன ஊருக்கு இருக்க அனுப்ப போறீங்களோன்னு பார்த்தேன். கொண்டாந்துட்டேன் சார். பெக்கூலியர் டைப்பா இருக்கு. பேரு பார்த்தா தெரியல, பரமசிவம். வேஷத்தை பார்த்தா பரமசிவம் போலதான் தெரியுது. சொந்த பேர் என்ன? சிதம்பரத்திலே நடராஜா, திருவத்தியூர்லே தியாகராஜா, மதுரையிலே சொக்க, மதராசிலே கபாலி. ஊருக்கு ஒரு பேரை வச்சுக்கிட்டு ஜனங்களை ஏமாத்திட்டு திரியறியா? அதை கண்டுபிடிக்கிறதான உங்க வேலை. சொந்த ஊர் அது. எல்லா ஊரும் என்னதாங்க, ஆனா நான் இருக்கிறது பர்மனண்டா கைலாசம். கைலாசமா? எந்த மாவட்டம்? அதுக்கு வட்டமும் கிடையாது, மாவட்டமும் கிடையாது. பின்ன என்ன, சதுரமா? செங்குத்துங்க. உனக்கு வேற யாராவது இருக்காங்களா? கல்யாணம் ஆகி பிள்ளை ஊட்டி எல்லாம் இருக்குங்க. எத்தனை பிள்ளைங்க? காலப்போக்குல ஜனத்தொகை அதிகரிச்சு குடும்ப கட்டுப்பாடெல்லாம் வரும்னு தெரிஞ்ச அப்பவே ரெண்டோட நான் நிறுத்திக்கிட்டேன். நீயே வா. அப்புறம் இதுக்காக வேற ஒரு ஆளையா கூட்டு வர முடியும்? நானே தாங்க. உன் பிள்ளைங்க இப்ப எங்க இருக்காங்க? ஒருத்தன் ஸ்டேஷன் வாசல்ல இருக்கிறானே. ஸ்டேஷன் வாசல்ல பிள்ளையார் கோவில் இருக்கு. பிள்ளையார் தான் என் மகன். என்ன, பிள்ளையாரு உன் மகனா? பின்ன என்ன உங்க மகனா? பிள்ளையார் உன் மகன் தானே? அந்த பிள்ளையாரையே வந்து ஜாமீன் கொடுத்து உன்னை கூட்டிட்டு போக சொல்லு. பிள்ளையாரு ஜாமீன் கொடுக்கறதா? ஏங்க வம்பெல்லாம் எடுத்து விடுறீங்க? அவன்கிட்ட போய் ஜாமீன் கைமீன் பேசினா ஊரே கெட்டு கிடக்கு. கைலாயத்தை விட்டு நீ இங்க வந்து வள்ளுன்னு விழுவாங்க. யாரும் ஜாமீன் கொடுக்கலன்னா நீ இங்கேயே இருக்க வேண்டியதுதான். ரொம்ப சௌரியமா போச்சு. நான் தான் தூண்ல இருப்பேன், துரும்புல இருப்பேன். இவ்வளவு பெரிய போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க முடியாது. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? இந்த குற்றங்கள்லாம் நடக்குது, இதுல அதிகமா நடக்கிற குற்றம் எது? திருட்டு. திருட்டியா நடக்குது? ஏதோ இல்லாதவன் திருடுறான். அது என்ன ஒருத்தகிட்ட இருக்குது, இன்னொருத்தகிட்ட இல்லாம போச்சு? என்னையா ஏதோ பேசுற? ஏதோ பேசலைங்க, இருக்கிறதான் பேசுறேன். இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டா திருட வேணாம் பாருங்க. அதெல்லாம் இங்க முடியாது. ஏன் முடியாது? எல்லாத்தையுமே பொதுவாக்கிட்டா எல்லாமே சரியா போயிடும்னு ராஜாஜி எழுதின அபேதவாத புஸ்தகத்துல சொல்லி இருக்காரு. அதை படிக்க வைக்கலாம். என்ன எழுதியிருக்காரு? என்னவா? போஸ்ட் ஆபீஸுக்கு போய் நாம மணி ஆர்டர் பண்றோம், அது அவங்களுக்கு போய் சேருது. அவங்க மணி ஆர்டர் பண்ணா நமக்கு வந்து சேருது. அத போல போஸ்ட் ஆபீஸ பொதுவா நடத்த தெரிஞ்சவங்க எல்லாத்தையுமே ஏன் பொதுவா நடத்தக்கூடாதுன்னு எவ்வளவு அருமையா கேட்டிருக்காரு பாத்தீங்களா? என்ன சார் அப்படி பாக்குறீங்க? ராஜாஜி சொன்னது உங்களுக்கு பிடிக்கலீங்களா? யோ, எப்பயா நான் பிடிக்கலன்னு சொன்னேன்? அப்ப பிடிக்குதுன்னு சொல்றீங்களா? பாத்தியா? என்ன பாத்தியா? ஒண்ணு பிடிக்குதுன்னு சொல்லுங்க, இல்ல பிடிக்கலன்னு சொல்லுங்க. யார் உங்களை இப்ப அடிக்கிறா? இந்த பேசிக்கிட்டே போனா பித்தம் தலைக்கேறி பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. ஆஹா, இந்த பித்தனுடைய பேச்சை கேட்டு பித்தன் தலைக்கேறிடுச்சா? அதுக்கு ஒரு நல்ல மருந்து இருக்குங்க. பித்தன் தெளிய மருந்தொன்று இருக்குது, பேரின்பம் அன்றுள்ளே மற்ற மருந்துகள். பரமேஸ்வரா, இப்பதான் உன்னை இன்னார்னு புரிஞ்சுக்கிட்டேன்.
என்னப்ப நல்லவா எந்தாயும் அல்லவா முதல்ல இந்த ஆளை வெளியே அனுப்பியா ஜாமீன் வேணாம் ஒண்ணு வேணாம் நியூசன் இந்த பஞ்சாயத்து கூட்டம் எதுக்காக கூட்டப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? பல வருஷமா பாழடைஞ்சு கிடந்த இந்த கோயிலை புதுப்பிச்சு திருப்பணி முடிச்சு கும்பாபிஷேகம் பண்ற அளவுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் பொன்னம்பல பூசாரி தான். முதல்ல அந்த கூட்டத்துல அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்தபடியா ஏராளமா நண்பர் கொடுத்த பொதுமக்களுக்கும் குறிப்பா கனகசபைக்கும் இந்த கூட்டத்துல கலந்துக்க முடியாம போன மாரப்பனுக்கும் நாம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அது சரி நாட்டாமக்காரரே, கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு ஒரு தர்மகர்த்தாவை போடணும்னு பேசிட்டமே, அதை யார போடலாங்கிறது இந்த கூட்டத்திலே முடிவு பண்றது நல்லது இல்லையா? ஆமா, தப்பு தண்டா செய்யாத கையா பார்த்து போடணும்னு. அது மட்டும் இல்ல, கோயில் பணத்தையே நம்பி இருக்காம சமயம் வரும்போது இந்த கோயிலுக்காக வேண்டிய செலவுகளை எல்லாம் தானே ஏத்துக்கக்கூடிய ஒரு பெரும் புள்ளியா இருக்கணும். பணபலமும் சம அந்தஸ்தும் உள்ள கனகசபைதான் அந்த பதவிக்கு பொருத்தமானவரு. அப்ப அவரையே தர்மகர்த்தாவை முடிவு பண்ணுங்க. அப்படி செய்யற என்ன பூசாரி நீங்க மட்டும் பேசாம இருக்கீங்க? எப்படியா பேசுறது? அதான் வாயை தச்சிட்டீங்களே. அந்த பதவிக்கு சுத்தம் தேவை. ஏங்க என்னமா ஒரு சுத்தம் தேவைன்றார? கோயில் குளத்துல போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். பஞ்சாயத்துல அவங்க சொந்த அபிப்பிராயத்தை தைரியமா தாராளமா சொல்லலாம். இந்த கிண்டல்லாம் ஒண்ணு வேணாம். கனகசபை வந்து உட்காருங்க. இன்னும் எவ்வளவு விஷயம் பேச வேண்டியிருக்குது. பொன்னம்பலம், யாரு தர்மகர்த்தாவா வந்தா உனக்கு என்னையா? நீ பாட்டுக்கு மணி அடிச்சு பூஜை பண்ண வேண்டிய ஆள் தானே? கண்டவங்கள தர்மகர்த்தாவை வச்சுக்கிட்டு என்னால மணி அடிக்க முடியாது. நீ எந்த மணி அடிக்க முடியாதுங்கிற? இந்த மணியா இல்ல இந்த மணியா? ரெண்டு மணியும் சேர்த்து அவர் அடிச்சுட்டு போயிடுவார். இப்ப என்னையா சொல்ற? இவர் தர்மகர்த்தாவா இருந்தா நான் இந்த கோயிலுக்கு பூசாரி இல்லையா? இந்த வேலையாலதானே அரை வயிறு கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப அதுவும் இல்லாம போயிடுச்சு. அம்மா வருத்தப்படாதீங்க. அப்பா காரணம் இல்லாம எதையும் செய்ய மாட்டாரு. அவர் சாப்பிட வர நேரம். வாஞ்சி, எங்கேயாவது போய் ஒரு குடம் நல்லா தண்ணி கொண்டா. என்னடி நம்ம வேண்டப்படாத மனுஷன் வீட்டுக்குள்ள வந்த மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கமா திரும்பிட்டு பேசாம நிக்கிறீங்க? மௌன விரதமா? ஆமா, நீங்க செஞ்ச காரியத்துக்கு மௌன விரதம் என்ன? எல்லாருமே உண்ணாவிரதம் இருக்க வேண்டியதுதான். யார கேட்டு வேலையை விட்டீங்க? ஓ, பூசாரி வேலையை விட்டுட்டானே, இனிமே நாம எப்படி சாப்பிடுறதுன்னு யோசனை பண்றியா? ஏண்டி மூட்டை தூக்கியாவது உங்களை காப்பாற்ற மாட்டேன், சோறு போட மாட்டேன். எல்லாத்துக்கும் என் ஈஸ்வரன் இருக்காண்டி. ஆமா, உங்க ஈஸ்வரே நம்ம பக்த வேலையை விட்டுட்டு கஷ்டப்படுறானேன்னு வீடு தேடி வந்து உதவி பண்ண பாராருக்கும். பூசாரி, பூசாரி, ஆண்டவரே, இந்த ஏழை வீட்டுக்கு நீங்களா? ஐயோ, என் கையை ஓட கால் ஓட. பாஞ்சி, என்னடா இது மரம் மாதிரி நிக்க? காலை விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. சின்ன பிள்ளை இருந்த வீட்டோடய வளர்றான். இதுதான் பொண்ணு கமலா. ஆசீர்வாதம் வாங்கிக்க. நிக்கிறீங்களா ஆண்டவரே? உட்காருங்க. பூசாரி, இது யாரு? உன் மூத்த பொண்ணா? ஐயோ, ஆண்டவரே, இவதான் என் மனைவி. பார்த்து நிக்கிறீங்க, உனக்கு வேற சரியா சொல்லணுமா? காரணம் பிள்ளை யாருங்க இவரு? நல்லா பூச்சாண்டி மாதிரி இருக்காரு. பாடி யார பார்த்து பூச்சாண்டின்னு சாட்சாத் பரமசிவனே வீடு தேடி வந்திருக்காரு. இவரா? அங்க பாரு, புலி தோல் கட்டிருக்க, கையில சூடாயுதம் வச்சிருக்காருங்க. தலையில பேச்சந்திரம் பாம்பு இருக்கு இருக்கு. கங்க எங்க? தலையில. அப்படியா? கொண்டாங்க. சாமி ஆண்டவனே, கங்காதரா, வீட்டுல குடிக்க ஒரு சொட்டு தண்ணி இல்ல, ஒரு குடம் தண்ணி தானே. பூசாரி, உன் மனைவி என்ன கங்கார நினைச்சாளா இல்ல கார்பரேஷன் லாரின்னு நினைச்சாளா? அவச்சாரம் அவச்சாரம், அடியே தப்பா பேசாதே. சும்மா இருங்க. ஒரு குடம் தண்ணி கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாரு, கால்ல விழுகிறதான் கால்ல. அடியே, நீ அவரு கால்ல விழல, அப்புறம் நான் உன் கால்ல விழுந்துருவேன். பூசாரி, போற போக்க பார்த்தா உங்க காலில் நாவலன்னு போல இருக்க. ஐயோ, ஆண்டவா பரமேஸ்வரா, ஐயோ, அடியே கால்ல விழுந்துறேன்டி. பூசாரி, இமய மலையே என் காலில் விழுந்த மாதிரி இருக்கு. ஆண்டவனே, இந்த ஏழை வீடு தேடி வந்திருக்கிறீங்க, இருந்து சாப்பிட்டு போகணும். பூசாரி, நீ சாப்பிட்டுட்டு போகணும்னு சொன்ன உடனே எனக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன கொடுப்ப? காய்கறி சாப்பாடுதான், பிள்ளைகறி கேட்க மாட்டீங்களே.
அதெல்லாம் என்னுடைய திருவிளையாடல்களில் ஒன்று. அத்தோடு இப்போது பிறக்கும் குழந்தைகள் அவ்வளவு ஆரோக்கியம் இல்லை என்று கேள்விப்பட்டேன். அதனால் நம்பி சாப்பிட முடியவில்லை. ஆகையினால் பிள்ளைக்கறி சாப்பிடுவதே ஸ்டாப் பண்ணி விட்டேன் பெண்ணே. ஏன் பூசாரி, நீ பார்த்த பூசாரி வேலையை ஏன் விட்டுட்ட? தர்மம் நியாயம் ரெண்டுமே தெரியாத ஒருத்தன் தர்மகர்த்தாவா வேலை பார்க்குற இடத்துல நான் வேலை செய்யறதுக்கு என் மனசு இடம் கொடுக்கலீங்க. ஏயா, ஊரே கெட்டு போச்சு. ஊர் கடைசியில செக் போஸ்ட்ல இருக்கிற ஒருத்த மாத்திரம் நல்லவனா இருந்து என்னையா பிரயோஜனம்? ஊருடன் ஒத்து வாழ்னா என்னையா அர்த்தம்? சொல்லுங்க ஆண்டவனே. சொல்றேன். ஊரு நல்லா இருந்தா நீயும் நல்லா இருந்து ஒத்து வாழ். ஊர் கெட்டு போனா நீயும் கெட்டு போய் ஒத்து வாழ். இதுல என்னையா சிரமம்? ஆகையினால உடனே வேலைக்கு போ. அங்க இருந்துகிட்டே அவங்களை திருத்து. அப்பதான் ஒரு முடிவு கிடைக்கும். பாட்டியா, உங்க வார்த்தையை நான் ஒரு நாளும் மீற மாட்டேன் ஆண்டவனே. பரமேஸ்வரா, நானும் எவ்வளவோ காலமா உன்னையே வேண்டி தேவார பாடல் பாடிக்கிட்டு இருக்கேன். அடியானுக்கு எந்த வித வசதியும் உண்டாக்க மாட்டேங்கிற. உனக்காகத்தானே 10 வருஷமா இந்த தேவாரத்தை கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டேன். அப்படி இருந்தும் எனக்கு நீ நல்லது செய்யல. உன் கோயிலுக்கு நான் பாடணுமா? பாட மாட்டேன். நிச்சயமா பாட மாட்டேன். இனிமே உன் கோயில்ல தேவார பாட்டு கேட்காது. நிச்சயமா கேட்காது. கேட்கவே கேட்காது. கோயில்ல இனிமே தேவாரம் கேட்காதா? கேட்டா நீ தேவாரம் பாடல எவ்வளோ கேட்டான்? பாத்தீங்களா ஆண்டவனே, உங்களை வச்சுக்கிட்ட கொஞ்சம் கூட மரியாதை எல்லாம் பேசிட்டு போறான். மரியாதை கிடக்குயா. இந்தியாவையே இவன் கையில ஒப்படைச்சு பாதுகாத்துக்க சொன்ன மாதிரியும் அதெல்லாம் முடியாது அப்படின்னு கோச்சுக்கிட்டு போறானே. ஏன் பூசாரி, 10 வருஷமா இவனை வேலை கத்துக்கிறாம தேவார எவையா கத்துக்க சொன்னா? எது சொல்லவோ அதை கத்துக்க வேண்டியது, அப்புறம் என்ன வந்து திட்ட வேண்டியது. இதே வேலையா போச்சு. அவங்க ரொம்ப பெருசா முற்று வந்த முனிவன் மாதிரி ரயின்னு போறானே. ஏன் சாமி, முற்றும் திறந்தவர்னா என்னங்க அர்த்தம்? தெரியாதா? தெரிஞ்சா கேப்பனுங்களா? சொல்ற கேளு. முற்றும் திறந்தவன்னா குடும்பத்தை மாத்திரம் திறந்தவன் இல்லையா, பெரிய பெரிய காட்ரேஜ் பீரோவை திறந்தவன், திண்டுக்கல் பூட்டை திறந்தவன், போலீஸ் புடிச்சா போலீஸ் மண்டைய திறக்கிறவன், புடிச்சு லாக்கப்ல வச்சா லாக்கப்பே திறக்கிறவன், இப்படி நிறைய திறக்கிறவன் தான் முற்றும் திறந்தவன். என்னையா, இதுக்கு நல்ல அர்த்தம் ஏதோ இருக்குது. அதை விட்டுட்டு வேற என்னென்னமோ சொல்றீங்களே. பூசாரி, ஆக்கப்பட்ட பொருள்கள் அனைத்தும் அனைவருக்கும் சொந்தம். பிறக்கும் போது நிர்வாணமா பிறந்த மனுஷன் போகும்போது யாருக்கும் எந்தவித கெடுதலும் பண்ணாம நல்ல பேரோட போகணுயா. அதுதான் முற்றும் திறந்த நிலை. ஆண்டவனே, இந்தியா பெரிய நாடு. இத ஒருத்தர் ஆடுறதை விட மாகாணங்களை தனித்தனியா பிரிச்சு கொடுத்துட்டா வம்பு எல்லாம் போயிடும்ல. வம்ப விலைக்கு வாங்கிட்டு வம்பு இல்லாம போயிடுமா? பூசாரி, நீ மசால் வடை சாப்பிட்டு இருக்கிறியா? மசால் வடை சாப்பிடாதவன் ஒரு மனுஷனுங்களா? ஓஹோ, சைனா ஜப்பான்ல எல்லாம் மசால் வடை சாப்பிட்டுக்கிட்டா இருக்கிறான். அப்ப அவெல்லாம் மனுஷன் இல்லையா? நீ சாப்பிட்டு இருக்கிறியா? மசால் வடைன்னா எனக்கு உயிராச்சே. எங்கய்யா சாப்பிட்டு இருக்கிற? ஹோட்டல்ல. ஹோட்டல்ல தான் செய்யறாங்க. இருந்தாலும் ஆல் இந்தியா பேசஸ்ல அந்த வடை தயாராகுது. இந்தியாவுல உள்ள 62 கோடி கரங்கள் அந்த வடையில பட்டிருக்கு. மசால் வடை இல்லையா? பின்ன என்ன மண்டை இல்லையா? மசால் வடை செய்யறதுக்கு என்னென்ன தேவை சொல்லு பாப்போம். மசால் வடை செய்யறதுக்கு முக்கியமா கடலைப்பருப்பு. அது எந்த மாகாணத்துல விளையுது? மகாராஷ்டிரா. துவரம் பருப்பு மத்திய மாகாணம். கடுகு கல்கட்டா. வெங்காயம் பச்சை மிளகா ஆந்திர பிரதேசம். எண்ணெய் குஜராத். எரி கட்டை அது ஒரு மாகாணம். இருப்பு சட்டி ரூர்கேலா. அதிகரண்டி பிலாய். அரவ மாஸ்டர்
ராமநாதபுரம். சரக்கு மாஸ்டர் திருவனந்தபுரம். ஹோட்டல் மாஸ்டர் குடிப்பீங்க. அப்பா ஏன் பூசாரி, ஒரு மசால் வடை செய்யறதுக்கே இத்தனை மாகாணங்கள் ஒண்ணு சேர வேண்டியது இருக்கு. நீ மாகாணங்களை பிரிச்சு கொடுத்துட்டா மசால் வடை எப்படி சாப்பிடுவ? இத்தனூண்டு மசால் வடைக்கு அப்புறம் நீ இந்தியா பூரா நாயா அலையணும். ஆகையினால பூசாரி, பிரிவினைங்கிறத நாட்டுல மாத்திரம் இல்ல, வீட்டுல கூட பேசாத. அது ஒரு அபாயகரமான விஷயம். பார்வதி சிலை எப்ப காணாம போச்சோ, யார் எடுத்தாங்களோ, கும்பாபிஷேகம் முடிஞ்சு கணக்கெடுத்து பாக்குறப்பதான் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சிலையை காணும் தெரிஞ்சது. நான் தர்மகர்த்தாவா வந்த நேரம் ஐயா. இதுல இருந்து உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியுது? ஒண்ணுமே தெரியலீங்க. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. சொல்றேன். நான் தர்மகர்த்தாவா இருக்கிறது இந்த பூசாரிக்கு பிடிக்கல. ஊர் ஜனங்களுக்கு மத்தியில எனக்கு கெட்ட பேர் வரணும்னு திட்டம் போட்டு இந்த காரியத்தை செஞ்சிருக்காரு. எப்பவும் சொல்றேன், இந்த கோயிலுக்கு நீங்க தர்மகர்த்தாவா இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஆனா இப்படிப்பட்ட ஒரு அவாண்டத்தை நான் ஒரு நாள் செய்ய மாட்டேன். வாங்க இன்ஸ்பெக்டர், சிலையை பத்தி விவரம் ஏதாவது தெரிஞ்சுங்களா? இதெல்லாம் அமெரிக்கா கடத்தப்பட்டிருக்கு. எப்படிங்க கடத்தினவங்க கூட நான் போனேன். தர்மாத்தா சார், இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் பூசாரி வாஞ்சி இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட யாரும் இந்த ஊரை விட்டு வெளியே போக கூடாது. பி கேர்ஃபுல். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் இந்த ஊரை விட்டு ஒரு ஈயோ கொசுவோ போகாது. ஓகே? ஊரை விட்டு ஈ கொசுவானா நல்லதுங்க, விக்கிரகமானா தான் கெடுதல். பாத்தீங்களா ஆண்டவரே, கனகசபை கோயில் தர்மகர்த்தாவா வந்தா நான் பூசாரி வேலைக்கு போக மாட்டேன்னு சொன்னே. நீங்க வேற சொன்னீங்க மறுபடியும் வேலைக்கு போனா தாண்டா ஒரு முடிவு தெரியும்னு. இப்ப தெரிஞ்சு போச்சுல்ல முடிவு. நான் மனசார வேண்ட பார்வதி அம்மன் விக்கிரகம் காணாம போனது காரணமே நான் தான். நான் கூசாவ சொல்றாங்களே, இது அடுக்குமா அடுக்குமா ஆண்டவனே? ஏன் ஆண்டவனே இவ்வளவு சொல்லிட்டு இருக்கிறேன், பேசாம உட்கார்ந்து இருக்கீங்களே? பூசாரி, இப்போது என்னுடைய எண்ணம் எல்லாம் உன் பேர்ல இல்ல. என்னுடைய மனைவி பார்வதியை தூக்கி கொண்டு போய் அமெரிக்காவில வித்துட்டானுங்க. அதே மாதிரி என்னையும் தூக்கி கொண்டு போய் சைனாவில வித்துட்டானுங்கன்னா அந்த 2 நாடுகளும் ஒண்ணு சேர்ந்தாத்தானே நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றதுக்கு. ஆகையினால எனக்கு ஒரு உதவி செய்றியா? சொல்லுங்க சாமி. பரமசிவனையும் திருடுறவங்க அதே அமெரிக்காவில கொண்டு போய் வித்துடுங்கன்னு ஒரு போர்டு எழுதி வச்சிருக்கியா? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சாமி, உங்களை நான் காப்பாத்துறேன். பாத்தியா பூசாரி என் நிலைமைய? பரமசிவனை பூசாரி காப்பாத்துற அளவுக்கு வந்தாச்சு. வாஞ்சி, எது போனாலும் மானம் மாத்திரம் போயிடக்கூடாது இல்ல? புரியல? நான் கேட்கிற கேள்விக்கு ஒளிக்காம மறைக்காம பதில் சொல்லுவியா? கேளுங்கய்யா. ஏண்டா வாஞ்சி, உன்னை நான் என் சொந்த பிள்ளைக்கும் மேல வளர்க்கிறேன் இல்லையா? ஆமாங்க. அன்னைக்கு பஞ்சாயத்துல கனகசபை என்ன அவமானப்படுத்திட்டானேன்னு அவனை பழிவாங்கணுங்கிற எண்ணத்துல அதான் அந்த பார்வதி விக்கிரகம் சம்பந்தமா நீ உடன்பட்டு இருந்தா உண்மையை சொல்லிடுறா. நான் யார் கால வேணாலும் விழுந்து மன்னிப்பு கேட்டுறேன். ஐயா, என்ன வார்த்தை சொன்னீங்க ஐயா? தாய் தகப்ப இல்லாத அனாதையான என்ன நீங்க தான் வளர்த்து ஆளாக்குறீங்க. அப்படி இருக்க வளர்த்து விட்ட உங்களுக்கும் வாழ வச்ச தெய்வத்துக்குமா நான் துரோகம் செய்வேன்? என் வாஞ்சி, ஒன்னும் எனக்கு தெரியாதா? அது சும்மா சும்மா சொன்னேன்டா. நீ தப்பா நினைச்சுக்கிட்டியா? நான் மன்னிச்சிடுறேன். ஐயா, அப்படிலாம் பெரிய வார்த்தை சொல்லி என்ன கொல்லாதீங்க ஐயா. ஆண்டவரே, நீங்க வந்ததுல இருந்து எதுக்கும் விளக்கங்கள் சொன்னீங்க, அறிவுரைகள் சொன்னீங்க, அற்புதமா இருந்தது. ஆனா என் விஷயத்தை மறந்துட்டீங்களே. பூசாரி, ஐ ஆம் வெரி சாரி. நான் பூலோகத்துக்கு எதுக்காக வந்தனோ அதையே மறந்துட்டேயா. உன் பொண்ணோட கல்யாண விஷயம் தானே? ஆமா ஆண்டவனே. ஆமா பூசாரி, நீங்க தான் எதுக்கு எடுத்தாலும் காலம் வரட்டும் காலம் வரட்டும்னு சொல்லுவீங்களே, அந்த காலம் தான் வரட்டுமே. காலம் வரட்டும்னு நாங்க சொல்லலாம், ஆனா கடவுள் நீங்க சொல்லலாங்களா? சொல்லலாமே. எப்படிங்க? எப்படியா? நீ திருப்பதி, திருச்செந்தூர், பழனி, ஐயப்பன் கோயில் எல்லாம் போயிருக்கிறியா? போயிருக்கிறேங்க. அங்க எவ்வளவு பெரிய பக்தர்கள் கூட்டம், அபிஷேகம், ஆராதனை, தேரு திருவிழா ஜாம் ஜாம் நடக்குது. அதுக்கு நேர் மாறா எத்தனையோ கோயில்கள்ல விளக்கேத்த கூட நாதி இல்லாம வருஷக்கணக்கா பூட்டியே கிடக்க. அதை பத்தி நீ என்ன நினைக்கிற பூசாரி? ஆகையினால கடவுளுக்கும் காலம் வரணும். என்னம்மா பார்த்து பார்க்காத மாதிரி போறீங்க? ஒண்ணும் இல்லப்பா, குடும்பத்துல கொஞ்சம் குழப்பம். இருக்காதா பின்ன? தான் பெத்த ஒரே பொண்ணுக்கு காலகாலத்துல கல்யாணம் ஆகலன்னா எந்த தாய்க்கு தான் மனவர்த்தம் இருக்காது. என்னப்பா செய்யறது? நானும் தினமும் கோயிலுக்கு போய் அந்த ஆண்டவனை கையெடுத்து கும்பிடாத நாளே இல்ல. ஆனா அந்த ஆண்டவன் தான் எங்க விஷயத்துல கொஞ்சம் கூட அசைய மாட்டேங்கிறான். அந்த ஆண்டவன் அசையலன்னா என்னம்மா? அந்த ஆண்டவனையே அசைச்சுட்டா? என்ன ஆண்டவன் அசைக்கிறதா? என்ன சொல்ற? நம்ம நாட்டு விக்கிரகங்களுக்கு வெளிநாட்டுல ஏகப்பட்ட மதிப்பு இருக்கு. அதே மாதிரி விக்கிரகங்கள் செய்யறதுக்கு வெளிநாட்டுல இருந்து வியாபாரிகளா வந்திருக்காங்க.
நம்ம கோயில்ல தான் நிறைய விக்கிரகங்கள்லாம் இருக்குதே, அதுல ஏதாவது ஒண்ணு எடுத்து கொடுத்தா போதும். என்ன விக்கிரகத்தை திருடுறதா? பாத்தீங்களா, நான் திருடவா சொன்னேன்? நீங்க அந்த விக்கிரகத்தை எடுத்து கொடுத்தீங்கன்னா அவங்க அதை பார்த்து அதே மாதிரி ஒரு படத்தை எழுதிக்கிட்டு விக்கிரகத்தை திருப்பி கொடுத்துருவாங்க. 10,000 ரூபாய் பணத்தையும் கொடுப்பாங்க. ஐயோ, நீ என்ன சொன்னாலும் சரி, கடவுள் விக்கிரகத்தை மட்டும் கையால தொட மாட்டேப்பா. நீங்க தொடாதீங்க. கோவில் சாவி உங்க வீட்டுல தானே இருக்கும், அதை ஒரு 1 ஹவருக்கு எடுத்து கொடுங்க, உங்க பொண்ணுக்கு வாழ்வு கிடைச்சிரும். கோபால், இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாதுப்பா. கவலையே படாதீங்க, நம்ம 2 பேரை தவிர வேற யாருக்கும் தெரியாது. அம்மா, இந்த காலத்துல சாமியை கும்பிட்டா மட்டும் பணம் கிடைக்காது, இப்படி ஏதாவது செஞ்சாதான் பணம் கிடைக்கும். உங்களை இந்த ஊர் உலகத்தையும் பார்த்தா நான் எந்த நேரமும் ஆட வேண்டி வரும் போல இருக்கு. அதுக்காகத்தான் ரெடியா இருக்கு. கணக்க வைத்தியங்கள் பல விதம், அதுல இது ஒரு விதம் போல் இருக்கு. ஐயா பொண்ணு, ஏன் இந்த நேரத்துல இந்த அலைங்க கூட்டு வந்த? அது அவரே சொல்லுவாருங்க. நீ சொல்ல மாட்டியா? நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்களே. நானே சொல்றேன். சொல்லு. பூசாரியோட மக கல்யாணத்துக்கு நீங்க 2 பேரும் பணம் கொடுக்கணும். ஏய்யா, உன் மகனுக்கு கல்யாணம் பண்ணணுன்றதுக்காக வாட்ட சாட்டமா ஒரு ஆளை பிடிச்சி சிவமேஷம் போட்டு சிபாரிசுக்கா கூட்டுன்னு வந்திருக்கிற நீ. புராணத்துல கூட சிவலிங்கம் சாட்சி சொன்னதாக கதை இருக்கு. ஆனா காசு கேட்டதா சரித்திரமே இல்லையே. கேட்கவே ரொம்ப அல்பமா இருந்தியா? அல்பாரி அல்பம். ஓ சாரி, இனிமேல் இந்த மாதிரி குறுக்கு விஷயத்துல சம்பாதிக்கணும்னு ஆசைப்படாத. இந்த 100 ரூபாய் அல்பம். 100 ரூபாய்? பூசாரி, நீ என்ன வரதனா 10,000 கொடுக்கறதுக்கு? என்ன வருதுங்க? காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்தது. அப்ப நான் 10,000 ரூபாய் கொடுத்தேன், அதை ஞாபகப்படுத்துறாரு அண்ணே. அது போன வருஷம் இல்ல தம்பி, இன்னைக்கு முக்காடு போட்டுக்கிட்டு வந்து வாங்கிட்டு போனானே 10,000 உள்ளூர் வரத அவன். நீங்க போக வேண்டிய டெல்லிக்கு பதிலா அவன் அனுப்பிச்சு வச்சுகளே அந்த வரத. சத்திரம் சின்ன பிச்சைக்காரங்க சதக் சதக். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஒட்டு கேட்டியா? ஆமா, நான் ஒட்டு கேட்டேன், நீங்க ஓட்டு கேட்டீங்க. அட பாவிகளா, ஜனங்களை 2ஆ பிரிச்சு ஓட்ட வாங்கிக்கிட்டு இப்ப நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்த்துட்டீங்களா? இப்ப வச்சு என்ன பண்றது? இந்த புத்தி அப்பவே வேணும். ஐயா, தேர்தல்ல நிக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட தொகை தான் செலவு செய்யணும்னு சட்டம் இருக்கு. நீ அவ்வளவுதான் செலவு பண்ணியா? உன்னை தோக்கடிச்சு ஜெயிச்ச மாரப்பன் அவ்வளவுதான் செலவு பண்ணாரா? ஜெயிக்கணுங்கிற ஒரே வெறியில லட்சமா செலவு பண்ணிட்டு சில ஆயிரம் தான் செலவு பண்ணேன்னு சட்டசபைக்கு போகும்போதே பொய் கணக்கு எழுதி வச்சுட்டு போறவனுங்க பதவி ஏத்த உடனே என்னன்னையா செய்வீங்க நீங்க? ஏயா, நீங்க தேர்தல்ல செலவு பண்ண தொகையை சொல்லட்டுமா? கனகசபை உன்னதான் 79,080 பைசா. மாரப்பா 99,099 பைசா. என்னையா இது அக்கறம்? என்னன்னு திக்கு நீ என்னமோ பண்ணுது. என்ன இந்த ரகசியம் நமக்குள்ளே இருக்கட்டும், வெளியே எங்க சொல்லிடாதீங்க. நாங்க தெரிஞ்சோ தெரியாமல ஏதாவது தவறு செஞ்சுட்டா மன்னிச்சிடுங்க. ஒரு 2 நிமிஷத்துல வந்துடுறேன். நீ மாறவே மாட்டியாப்பா? உங்களுக்கு எப்படி தெரியும்? பெரிய பேரு, உன்னை நம்பி எல்லாம் ஓட்டு போட்டாங்க ஜனங்க, அவங்கள சொல்லணும். சிவன் சார், இதுல 10,000 ரூபாய் இருக்கு. உங்க கையால பூசாரி விட்டு கல்யாணத்துக்கு கொடுத்துருங்க. நமக்குள்ள நடந்த விஷயத்தை நமக்குள்ளவே வச்சுப்போம். அடிக்கடி ஃப்ரெண்ட்ஷிப் முறையில நீங்க வந்து போலாம். இப்ப நான் ஊருக்கு போறதா இல்ல, அடிக்கடி வந்துதான் போவேன். சரி மாரப்பா, நீ இத மாதிரி கட்டு போட்டு வை, உன் வீட்டுக்கு வருவேன். பூசாரி, வந்த வேலை முடிஞ்சு போச்சு, வா போலாம். வரேன். ஒருவேளை மந்திரமாயம் தெரிஞ்சவனா இருப்பானா? நீ ஜெயிச்சியே தவிர அறிவே கிடையாது உனக்கு. நம்ம தேர்தல்ல செலவு பண்ண பண்ணத்தெல்லாம் புள்ளி விவரத்தோட அந்த ஆள் சொல்றாரு. அவர் யாருன்னு நினைக்கிற நீ? யாரு? சென்ட்ரல் சிபிஐ. தொலைக்கதான் வந்திருக்காரு. வரதன் டெல்லிக்கு போயிருக்க மாட்டான். எப்படி நான் பிடிச்சறேன், அதுக்கப்புறம் நான் பிடிக்கிறேன். அந்த பரதனை வச்சுதான் இந்த சிவனை கால கொடு. ரூபா 10,000 நம்ம கமலா கல்யாணத்துக்கு பத்திரமா உள்ள கொண்டு போய் வை. என்னடி திகைச்சு போய் நிக்கிற? கனகசபை வீட்டுக்கு சிவனே என்ன கூட கூட்டி போய் பணத்தை வாங்கி கொடுத்திருக்காரு. கொண்டு போய் பத்திரமா உள்ள வை.
பாவி கோபால் கிட்ட பார்வதி விக்கிரகத்தை தூக்கி கொடுத்து பணம் வாங்கியிருக்க மாட்டேனே. வர 26ஆம் தேதி நல்ல முகூர்த்தம். அன்னைக்கே கமலா கல்யாணத்தை வச்சுக்கலான்னு உங்க அண்ணனுக்கு உடனே ஒரு காயில் எழுதி போட்டுரு. வச்சாவுக்கும் பாக்கியத்திற்கும் கந்தசாமி எழுதி கொண்டு வர்ற முகூர்த்தத்திலேயே கமலாவுக்கும் சுந்தரலிங்கத்துக்கும் கல்யாணம் செய்து விடலாம்னு ரொம்ப ஆசையா இருந்தேன். ஆனா துபாய்க்கு அவனை 5 நாளைக்கு முன்னாடியே வர சொல்லி விசாவும் வந்து சேர்ந்துட்டதுனால இந்த கல்யாணத்தை 2 வருஷம் தள்ளி போட்டுத்தான் ஆகணும். இப்படிக்கு கந்தசாமி எனக்கு 2